श्रीशैलदासार्य कृपार्थमन्त्रम् श्रीदेवनादार्य दयैकपात्रम् वेदार्थविज्ञम् सुगुणाभिरामम् नारायणार्यम् गुरुवर्यमीडे श्रीमते श्रीनारायणतातयार्य महादेशिकाय नमः. अडियन्दाण्ड समर्पिच्चुक्किरेन स्वामी. अडियन्दास अडियन् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. अस्मद् गुरुपरम्परायै नमः. இதுவரையும் ஞானம் அதனுடைய ஸ்வரூபம் என்ன, அது நித்தியமா, அது குணமா, திரவியமா, இது மாதிரி எல்லா விஷயத்தையும் சேர்ச்சார். அது சுயம் பிரகாசம் அப்படின்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். இப்ப அதன் பேர்ல இப்ப ஞானம்ன்றது சரி, அந்த ஞானமானது விவகாரத்துல இருக்கணும். நம்ம வழக்குல இவன் சொல்றது சரியானது, இவன் சொல்றது தவறானது அப்படின்னு லோகத்துல கொள்ளும். இப்படி சரியானதுன்னு சொன்னாக்கா அத பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். அதே தவறா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது பிரமை, பிராந்தி அப்படின்னு அஜ்ஞானம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த வியவஸ்தையை எப்படி பண்றது, எப்படி பண்ண முடியும்? எல்லா ஞானமுமே பிரமாணம்னு சொல்ல முடியுமா, அல்லது எல்லா ஞானமுமே அப்பிரமாணம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ நம்ம சித்தாந்தத்துல எல்லாமே யதார்த்தம் அப்படின்னு ஒத்துருக்கோம். யதார்த்தம் சர்வ விஞ்ஞானம் இது வேதவிதான் மதம். இது நாம சொல்லல, நாதமுனிகள் அனுகிரகிக்கிறது. நாதமுனிகளே அனுகிரகிச்சிருக்க இத மாதிரி எல்லா ஞானமும் யதார்த்தமானது அப்படின்னு அவர் சாதிச்சிருக்கார் நாதமுனிகள். அல்லது எம்பெருமானாரே சாதிச்சிருக்காரு. அது எம்பெருமானார் நாதமுனிகள் சாதிச்சதாக இதுல சாதிச்சிருக்கார் ஸ்ரீபாஷ்யத்துல. அதனால ஸ்ரீபாஷ்யத்துல யதார்த்தம் சர்வ விஞ்ஞானம் இது வேத விதாமதம்னு சாதிச்சிருக்கார். எல்லா ஞானமும் யதார்த்தம். யதார்த்தம்னா என்ன அர்த்தம்? உண்மையா இருக்குன்னு அர்த்தம். இப்ப எல்லா ஞானமும் உண்மை அப்படின்னா எல்லா ஞானமும் பிரமாணம்னு ஆயிடும். அப்போ பிராந்தி ஞானமே இல்லைன்னு ஆயிடுமே. ஆனால் லோகத்துல ரெண்டுமே இருக்கு. நீ தவறா பேசுற, இல்ல அடியேன் தான் தவறா கிரகிச்சுட்டேன். லோகத்துல அப்படி இருக்கா இல்லையா? நம்மளுடைய ஞானமானது மாறிய இருக்கே. யதார்த்தம் சர்வ விஞ்ஞானம் சொல்லிட்டாக்கா எல்லா ஞானமே பிரமாணமா ஆயிடும். ஆனால் அப்படி இல்லை லோகத்துல. தவறா கிரகிக்கிறோம். கொடியிலேருந்து யாரோ வந்துட்டு இருக்கா, எங்க பெரிய தமையினாளர்களே நான் நினைச்சுப்பேன். கடைசியில பார்த்தா ரெண்டாவது தமையினாளர்கள். ஏன்னா 2 பேருக்கு கிட்டத்தட்ட வித்தியாசம் தெரியாது. யாரு எப்படின்னு நமக்கு தெரியாம போயிடுமே. அதனால இப்ப நம்ம விபரீதமா கிரகிக்கிறோமா இல்லையா? அது மாதிரிதான் ஒரு முத்துச்சிப்பி இருக்கு. முத்துச்சிப்பியை பார்த்தோம்னாக்கா இது கிளிஞ்சல், அதை பார்த்துட்டு இது வெள்ளி அப்படின்னு சொல்றோம். கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு சொல்றோம். இந்த மாதிரி ஞானங்கள்லாம் லோகத்துல இருக்கா இல்லையா? அதனால இது எல்லா ஞானமும் பிரமாணம்னு சொல்ல முடியாது, எல்லா ஞானமும் அப்பிரமாணம்னு சொல்ல முடியாது. சுவாமி தேசிகன் அதுக்கு வேற மாதிரி ஒரு அழகான டெபினேஷன் கொடுக்குறார். காரணம், எல்லா ஞானமும் பிரமாணம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எதிரி நம்மளோட வாதம் பண்றவன் அவன் சொல்றதை கூட சரின்னு சொல்லி ஆகும். எல்லா ஞானமும் பிரமாணம் சொல்லிட்டாக்கா அவன் சொல்ற ஞானமும் பிரமாணம், நாம சொல்ற ஞானமும் பிரமாணம் அப்படின்னு ஆயிடும். அப்படி சொன்னா என்ன ஆகும்? அவ சொல்றதையும் நம்ம ஏத்தன்னு போனோம்.
நாம சொல்றதையும் அவ ஏத்துட்டு போகணும். அப்படியானா மதபேதம் எப்படி வந்தது? அவாது தப்பு, எந்துதான் சரி கிடையாது, உந்துதான் தவறு, எந்துதான் சரி அப்படின்னு ஒருத்தருக்கு நம்ம அடிச்சுக்கிறோம். இப்படி ஒண்ணு பிரமாணம், இன்னொன்னு அப்பிரமாணம்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாமே பிரமாணம் சொல்லிட்டாக்கா எதிரி மதமும் சரியா போயிடும், நம்ம மதமும் சரியா போயிடும். அப்போ பரமத கண்டனே வராது. ஏன்னா எல்லா ஞானமும் பிரமாணம்ன்றியே நீ. அதனால அதுவும் தவறு. சரி, அப்படின்னா எல்லா ஞானமும் அப்பிரமாணம் சொல்லிடலாமா? அப்படி சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மதமும் அடிபட்டு போயிடும். ஏன்னா எல்லா ஞானமும் அப்பிரமாணம்னு சொன்னாக்கா என்னுடைய ஞானமும் அப்பிரமாணம்னு ஆயிடும். அதனால நாம் சொல்றதும் பாதிதமா போயிடும். பக்தியார் மதத்தை அப்பிரமாணம் சொன்னான்னாக்கா அவன் மதத்தை சாதிக்கிறதுக்கோசனம் அவ பிரயத்தனப்படுத்து உங்கள் மதம் தப்பு அப்படின்னு சொன்னாக்கா அவளுடையது அப்பிரமாணம் நம்ம சாதிக்கலாம். எல்லா ஞானமுமே அப்பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அப்போ இதர மதமும் ஜெயிச்சிடும், நம்ம மதமும் போயிடும். எல்லா பிரமாணம் சொல்லிட்டேன்னா அவ மதம் போறாம நம்ம மதமும் போயிடுமே. எல்லா பிரமாணம் சொல்லிட்டாக்கா நம்ம மதம் மாதிரி அவ மதமும் ஜெயிச்சிடும். அதனால அதுக்கு எப்படி இது பண்றது அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு பிரமாணம் அப்பிரமாணம் வியவஸ்தை பண்ணிதான் ஆகணும். பின்னாடி ஜெயின பங்கம் கண்டனம் பண்ண போற. ஜெயின மதத்தை கண்டனம் பண்ணும் பொழுது ஜெயினாள் அநேகாந்தவாதத்தை ஒத்துட்டு இருக்கா. அநேகாந்தவாதம்னா எல்லாம் எல்லாத்துலயும் இருக்கு, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு ஒவ்வொருத்தருட்டையும் அப்படின்னு சொல்ற முடியும். அந்த மாதிரி எல்லாம் எல்லாத்துட்டையும் இருக்குது அப்படின்னு ஒத்துட்டு இருக்கா. அத சுவாமி எப்படி கண்டனம் பண்றாருனாக்கா எல்லாம் எல்லாத்தையும் இருக்கும் இல்லையோ, அப்போ உங்ககிட்டையும் அப்பிரமான்ய ஞானம் இருக்கு, அதனால உன்னுடையதும் அப்பிரமாணம் நாங்க சொல்லிடுவோம். அது மாதிரி எங்கிட்டையும் பிராமான்ய ஞானம் இருக்கு, அதனால நீ எந்த பிரமாணம் நீ ஒத்துக்கணும், எல்லாம் எல்லார்ட்டையும் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு சுவாமி தேசிகன். அத மாதிரி இங்க எல்லாம் பிரமாணம் அப்படின்னு சொன்னோம்னா அவ மதமும் ஜெயிச்சிடும். எல்லாம் அப்பிரமாணம்னு சொன்னாக்க நம்ம மதமும் தோத்து போயிடும், பாதிதமா போயிடும். அதனால லௌகிகால் கூட சரி ஒத்துக்க மாட்டா, இந்த எல்லாமே பிரமாணம்னு ஒத்துக்க மாட்டா, எல்லாமே அப்பிரமாணம்னு ஒத்துக்க மாட்டா. அதனால என்ன பண்றது அப்படின்னாக்கா இது லௌகிகாலோ வைதிகாலோ இது பிரமாணம் இது அப்பிரமாணம்னு வியவஸ்தை பண்ணிக்கிறா. லோக விவகாரத்தில் இருக்கிறவானும் சொல்றா, யுக்திவாதம் பண்றவானும் சொல்றா. அதனால ஒத்துன்னு இருக்கா. இப்படி ஒத்துன்னு இருக்கிறதுனால இது ஒண்ணு பிரமை ஒண்ணு பிரமை அப்படின்னு அங்கீகரிச்சுதான் ஆகணும். அதுக்கு காரணம் சொல்லணும், அதற்கு காரணம் சொல்லணும். அந்த காரணம் சொல்றதுலதான் எல்லாமே யதார்த்தமா இருக்கு எல்லாமே பொய்யா இருக்கு அப்படின்லாம் சொல்றதுக்கு ஹேத்து சொல்லணும். உதாரணம் சொன்னா புரியும். நாமும் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், கயிறை கயிறாவே பார்த்தோம், பாம்பா பாம்பாவே பார்க்கணும். அப்போ இது பிரமாணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஆனால் கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வந்தது, அந்த மாதிரி கிழிஞ்சலை பார்த்துட்டு வெள்ளியின் ஞானம் வருது. கிழிஞ்சலை பார்த்துட்டு வெள்ளியின் ஞானம் வரும் பொழுது, அல்லது கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வரும் பொழுது அது ஏன் வந்தது? இப்போ இது பிரமாணமா அப்பிரமாணமா அப்படின்னு சொல்லி வரும். அதுல ரெண்டு விதமான வாதங்கள் இருக்கு. பிரதானமா ரெண்டு விதமான வாதங்கள் தான். இதுதான் தேசிகன் பாஷ்யக்காரர் கோடிட்டு காமிக்கிறார், சுவாமி தேசிகன் அதை விவரித்து சாதிக்கிறார். என்ன அப்படின்னாக்கா அந்யதாக்கியாதி அக்கியாதி அப்படின்னு ரெண்டு விதமான வாதங்கள்.
இதுதான் சாதி சாரம் சாதிவாதம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு இப்போ இந்த ஸ்லோகத்துல இருந்து. கியாதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவா கியாதி என்ன பிரசித்தி புகழ் அப்படி அப்படின்லாம் பேரு அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா இங்க அப்படி இல்லை. ஒண்ணு இன்னொன்னா தெரியறது. ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவாக தெரியறது பாருங்க, இதுக்கு கியாதின்னு பேரு. இந்த ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவா தெரியறதுன்றது எப்படி தெரியறது? ஏன் அது எல்லாரும் ஒத்துட்டுதான் ஆகணும். எல்லாருக்கும் அந்த அஜ்ஞானம் இருக்கு இல்லையா? எல்லாரும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கயத்தை பாம்பா பாக்குறது, கிழிஞ்சல வெள்ளியா பாக்குறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதை வச்சுட்டுதான் மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்னு லோகத்துல விவகாரம் இருக்கு. அதனால எல்லாருக்கும் ஒரு வஸ்துவை இன்னொரு வஸ்துவா பார்க்கறதுன்றது அனுபவிக்கப்படுறது. ஒரு வஸ்துவை இன்னொரு வஸ்துவா பார்க்கறதுன்றது அனுபவிச்சுட்டுதான் இருக்கும். அதனால இத அந்யதா கியாதி கியாதி அப்படின்னு சொல்றாங்க. அந்யதா கியாதின்னாக்க இன்னொன்னா தெரியறது. இதை எல்லாரும் ஒத்துண்டுதான் போகணும். எல்லா சாஸ்திரக்காராலும் ஒத்துக்கிறான். நீங்க காரணம் சொல்றதுலதான் விரோதம் வருது. காரணம் சொல்றதுலதான் விரோதம் வருது. அதுலதான் வாத பிடிவாதங்களே. அந்நியதா பானம் அப்படின்றது எல்லாரும் ஒத்துட்டதுதான். ஒண்ணு இன்னொன்னா தெரியறது அப்படிங்கிறது எல்லா சாஸ்திரக்காராலும் ஒத்துண்டதுதான். ஆனால் அதற்கு காரணம் சொல்றோம் பாருங்க, அதுலதான் விப்ரதிபத்தி விரோதம் வருது. இப்போ அந்நியதாட்சாதிங்கிறது நையாயிக்கால் பாட்ட மீமாம்ச நையாயிக்கால் தான் அது. அத பாட்ட மீமாம்சகால் மாத்வால் இவன்னா அதை கிரகிச்சுட்டு இருக்கா. அதே பிராபாகர மீமாம்சகன் நம் எம்பெருமானார் நம்மளுடைய சித்தாந்தம் இதெல்லாம் அக்கியாதியம் ஒத்துருக்கோம். அதாவது யதார்த்தம்னு ஒத்துருக்கோம். அவ்வளவுதான். அக்கியாதின்னு நம்ம சொல்லக்கூடாது. யதார்த்த கியாதி சத்கியாதி அப்படின்னு நாம சொல்லணும். அது இதுல எம்பெருமானார் என்ன பண்ணார், ஸ்ரீபாஷ்யத்துல என்ன சொல்லிட்டு, நீங்க எவ்வளவு தூரம் நீ வாதம் பண்ணாலும் சரி, கியாத்தியந்தரவாதினாமபி அப்படின்னு ஆரம்பிச்சு அந்நியதாபானம் ஆசிரியமேவ அப்படின்னு ஏதோ சாதிச்சிருக்காரு ஸ்ரீபாஷ்யத்துல. நீங்க எவ்வளவு வாதம் பண்ணிட்டு போனாலும் சுதூரமப்பி கத்துவா, ரொம்ப தூரம் நீங்க வாதம் பண்ணிட்டு போங்க, என்ன பண்ணினாலும் இருக்கிறத இல்லாததா சொல்லணும், இல்லாதத இருக்கிறதா சொல்லணும். இந்த மாதிரி மாத்தி சொல்றதுன்றது எல்லாரும் அங்கீகரிச்சுதான் ஆகணும். அதனால அந்நியதாக்கியாதியே எல்லாரும் ஒத்துட்டுதான் போகணும் அப்படின்னு எம்பெருமானார் சாதிச்சிருக்கார். சாதிச்சுட்டார். ஆனா யதார்த்த கியாதியை தான் ஒத்துண்டார். எல்லாம் உண்மையா இருக்கு அப்படின்றதான் ஒத்துட்டு இருக்கார். ஏன் அத மாதிரி ஒத்துக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, நம்ம சித்தாந்தத்துல என்ன சொல்ல போறோம்னா, பஞ்சீகரண பிரக்கிரியை பண்ணி நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. 5 பூதங்கள், ஒரு பூதத்தை எடுத்துக்கிறார் பெருமாள், அதை பாதியா பிரிக்கிறார். பாதி அப்படியே இருக்கு, இன்னொரு பாதி இருக்கு பாருங்க, அத 4ஆ பிரிச்சு விடுறார். 50% தனியா இருக்கு. மீதி 50%த்துல 12 12 12 12 4 12 இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு இதையும் எடுத்துக்கோங்க, பூதங்களையும் எடுத்துக்கோங்க. இப்போ ஆகாசத்தை எடுத்துட்டா அதுல பாதி 50% இருக்கு. மீதி 50% 4ஆ பிரிச்சுட்ட மட்டும், அந்த 4ஆ பிரிச்சுன்றத ஒவ்வொன்னுத்திலையும் ஒவ்வொரு பாகம் போடுங்க. வாயுல 12%, ஆகாசத்தினுடைய 12% இருக்கு, தேஜஸ்ல 12%. இந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு பூதத்திலையும் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டாக்கா, அப்ப என்ன ஆகுதுன்னாக்கா, எல்லா பூதங்கள்லயும் எல்லா அம்சமும் இருக்கு. எல்லா அம்சமும் இருக்கிறதுனால நம்ம பார்க்கிற வஸ்து அத்தனையும் இது கிழிஞ்சல் இல்ல, இது வெள்ளி. ஏன் வெள்ளியா தெரிஞ்சுது அப்படின்னாக்கா, வெள்ளியினுடைய குணம்
தன்மை அதனுடைய அம்சம் இந்த கிளிஞ்சல்ல இருக்கு. அந்த மாதிரி கயத்துல பாம்பா ஞானம் வருதுன்னா பாம்பனுடைய அம்சம் கயத்துல இருக்கு. இந்த மாதிரி பார்க்கணும். அதனால இந்த பஞ்சீகரண பிரக்கிரியையோ திருவுட்கரண பிரக்கிரியையோ அதை வச்சுட்டு பார்க்கும் பொழுது எல்லாம் எல்லாத்துலயும் இருக்கு. அததான் சொல்றோம் யதார்த்தக்கியாதின்னு. இருப்பதையே சொல்கிறோம். இருக்கிறதையே சொல்றதுனால யதார்த்தமா இருக்குது அந்த வஸ்து அப்படின்னு சொல்றதுனால நம்ம சித்தாந்தம் அது பரப்போறது. பின்னாடி கவிக்க போற இத அக்கியாதின்னு சொல்றோம். இருப்பதையே நாம இது பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு யதார்த்தக்கியாதி நாம சொல்றோம். இப்போ பாட்ட மீமாம்சகன், அதாவது நையாயிக்கணும் பாட்ட மீமாம்சகாலாம் மாத்துவாள்லாம் சொல்றது என்னதுன்னு பாருங்க. ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்துவை நாம கிரகிக்கிறோம். அந்த வஸ்துவை முதல்ல கிரகிக்கச்ச எப்படி வருதுன்னா இது அப்படின்னு முதல்ல தெரியுது. இது ஏதோ ஒரு வஸ்துவை பார்த்துட்டோம், அந்த வஸ்துவை பார்த்ததுனால இது அப்படின்னு முதல்ல ஞானம் வந்தது. அதன் பிறகு இது கிழிஞ்சலா வெள்ளியான்னு சந்தேகம் வரல அவனுக்கு. ஏதோ மினுமினுக்கிறத பார்த்த உடனே இது வெள்ளி அப்படின்னு ஞானம் வந்துச்சு. இது ரெண்டாவது ஸ்டேஜ். இது அப்படின்னு முதல்ல ஞானம். அதன் பிறகு இது வெள்ளின்னு ஒரு ஸ்மிருதி ஞாபகம் வருது. இந்த பளிச்சுன்னு தெரியறதுனால இது நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே, ஆசையோ கடையிலையோ எங்கேயோ பார்த்திருக்கோம் வெள்ளி மனுமனுக்கிறது. அதனால ஸ்மரணம் இதம் அப்படின்னு நம்மளால நேர பார்க்கப்படுறது, இது அப்படின்னு நம்மளால பார்க்கப்படுறது. ஆனா வெள்ளி அப்படிங்கிறது நம்மளால ஸ்மரிக்கப்படுகிறது. ஆக ஒண்ணு அனுபவம் பிரத்யக்ஷம் இதுன்றது, வெள்ளி அப்படிங்கிறது ஸ்மரிக்கப்படுகிறது. ரெண்டு ஞானம். இந்த ரெண்டு ஞானமும் சேர்ந்துட்டு மூணாவது நிலையில இதம் ரஜதம், இது வெள்ளி அப்படின்னு ஞானம் வருது. முதல்ல இதுன்னு மாத்திரம் தெரிஞ்சது, அதன் பிறகு வெள்ளின்னுட்டு ஞாபகப்படுத்தப்படுறது, மூணாவது இது வெள்ளின்னு ஒரு ஞானம் வந்தது. இதம் ரஜதம். அதனால இதன்றதுனால முன்னாடி இருக்கிற வஸ்து ஒண்டிதான், அந்த வஸ்து என்னதுன்றத நமக்கு தெரியாது. அதன் பிறகு இதம் ரஜதம், இது வெள்ளி, அயம் சர்ப்பகா, இது பாம்பு அப்படின்னு ஞானம் வருது. இப்படி வர்றதுனால இது அதுவாக தெரிகிறது. அதனால அந்யதாக்கியாதி. இந்த அந்யதாக்கியாதி தான் சுரசமா இருக்கு. ஏன்னா எல்லாரும் ஒத்துக்க வேண்டியதுதான். இன்னொன்னா தெரியறதோ இல்லையோ, அதனால இது சுரசமா இருக்கிறதுன்றதுனால சுவாரஸ்யம் அந்யதாக்கியாதோ. நியாய பிரசித்தியில சுவாமி சாதிக்கிறார், அந்யதாக்கியாதி பட்சம் ஒத்துண்ட சுவாரஸ்யம் இருக்கு. ஆனால் பிரபாகரன் என்ன சொல்றான்னாக்கா, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற நீ? அவன் பாட்டன் என்ன சொன்னாலும் எதுதான் பேசுவான். அவன் ரெண்டு பேரும் ஒரே மீமாம்சகால். ஆனா பாட்டன் சொன்னதை பிரபாகரன் எதுதான் பேசுவான். அவன் என்ன சொல்றான்னா, இடம் அப்படின்னுட்டு முன்னாடி இருக்கிற வஸ்து அது பிரத்யக்ஷ ஞானம். இதம்ங்கிறது பிரத்யக்ஷ ஞானமா இருக்கு. ரஜதம் அப்படிங்கிறது ஸ்மரணாத்மகம் ஞானம், ஸ்மரிக்கப்படுகிறது, ஞாபகப்படுறது, ஞாபகத்துல வர்றதுதான் அது. இப்படி வர்றதுனால இதம் ரஜதம் அப்படின்னுட்டு கிரகணம் ஸ்மரணம். கிரகணம்ன்றது பிரத்யட்சமா கிரகிக்கப்படுகிறது இதுன்னு. ரஜதம் வெள்ளி அப்படிங்கிறது ஸ்மரிக்கப்படுகிறது. அதனாலையும் தெரிஞ்சு கொடுத்தேன் ரெண்டு ஞானம். ரெண்டு ஞானத்துக்கு வேறுபாடு நமக்கு தெரியல. வேறுபாடு தெரியாததுனால நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வஸ்துவை இன்னொரு வஸ்துவா பார்க்கணும், ஒரு வஸ்துவை இன்னொரு வஸ்துவா பார்க்கணும், அவ்வளவுதான். இதுல அந்நியதாக்கியாது இருக்குது. வேறு வஸ்துவாக பார்க்கறதுன்னு இருக்குது, ஒத்துக்கிறோம். அந்த காரணம் நீ மூணாவது நிலைன்னு ஒண்ணு சொல்லிருக்க, அந்த மூணாவது நிலைன்றதே வேண்டாமே. முதல்து இது, ரெண்டாவது ரஜகம்,
ஒண்ணு கிரகணம், ஒண்ணு ஸ்மரணம். பிரத்யக்ஷம், இன்னொன்னு ஸ்மரணம். இந்த ரெண்டுத்தினாலேயும் நமக்கு வந்துட்டு இதுவே போருமே. இது லாகவம் சுலபமா முன்னிட்டு தத்தேதோரேவ தத்தேதுத்வே மத்திய கிம்தேன. ஏற்கனவே சொல்றோம் இந்த நியாயம். அந்த முதல் 2 நிலைகள், அந்த 2 நிலைகள்னாலேயே நமக்கு இது வந்துட்டுன்னா 3வது நிலை என்னத்துக்கு? இதம் ரஜகம்ங்கிற கடைசியில வருது. அப்படி வர்றதுனாலதான் இது வேறு அது வேறுன்னு தெரியுது அப்படின்னு எதுக்கு நீ கல்பிக்கணும்? அப்படி கல்பிக்கவே வேண்டாம். 3வது வேண்டாம். அது அதனால இது லாகவமா இருக்கே. இத சுவாமி நியாய பிரசித்தியில சுவாரஸ்யம் அந்யதா அக்கியாதோ லாகவம் ஸ்திதம் அப்படின்னு சாதிச்சிருக்க. அதனால இந்த கிரமமே போர்வே. இந்த 2 தான் லோகத்துல இருக்கு. இந்த 2 நையாயிகால் சொல்றதா இருக்கட்டும் அல்லது பிரபாகரால் சொல்றதா இருக்கட்டும், இந்த 2 தான் இருக்கு லோகத்துல. நீங்க அதை வச்சுட்டுதான் நம்மளே யதார்த்த அக்கியாதியை ஒத்துருக்கோம். அவன் அக்கியாதின்னு அதுக்கு பேர் சொன்னான் பிரபாகர மீமாம்சகன். அதை எந்திரமானாரோ யதார்த்த அக்கியாதி அப்படின்னு சாதிக்கிறேன். அதனால இதுவே போருமே. இந்த 2 பட்சம்தான் லோகத்துல இருக்கு. பௌத்தால் சொல்றது, சார்வாக்கால் சொல்றது, நையாயிக்கால் சொல்றது, பாட்ட மீமாம்சகால் சொல்றது, அனிர்வச்சனீயம்னு அவ சொல்றா பாருங்கோ அத்வைதிகள் எல்லாம் அந்த முதல் பட்சத்துல போயிடும். 2வது பட்சத்துல நாம சொல்றது, பிரபாகரன் சொல்றது, இந்த 2 வந்துடும். எவ்வளமான இது எத்த ஒத்துனாலும் எனக்கு கவலை இல்லை, 2மே சரிதான் அப்படின்னு சாதிச்சுட்டேன். ஆனா இந்த யதார்த்த கியாதியை ஒத்துட்டோம்னாக்கா அப்ப என்ன ஆகுதுன்னா பொய்யின்னு ஒண்ணு இல்லை. பொய் அல்லது அஜ்ஞானம் அல்லது அவித்யை அது கிடையாது. நம்ம பாஷ்யகாரத்துல உள்ள என்ன அப்படின்னாக்க அத்வைதிகள் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு அவன் சொல்லிட்டு போறான். பிரம்ம ஒண்டிதான் உண்மையானது, மீது எல்லாம் பொய்யானதுன்னு அவ சொல்ற. அதை கண்டனம் பண்ணி ஆகணும். எல்லாம் பொய் அப்படின்னு அவ சொல்றாள் இல்லையோ, எல்லாம் பொய்ன்னு சொல்றதை கண்டனம் பண்ணி ஆகணும். அதுக்கோசரம் எந்திரமானாருடைய பிரயத்னம். இது சாஸ்திரியமானது. இது சாஸ்திரியமானதா இது இருக்குது. இன்னொரு சுவாரஸ்யம், அங்க ஒரு விஷயம் பாஷ்யகார பாட்டு காமிச்சு கொடுக்குற, இதெல்லாம் பின்னாடி வரப்போறது ஸ்ரீபாஷ்யத்துல. மீமாம்சகாரன் என்ன பண்றா, சில விஷயங்களை ஒத்துன்னு இருக்கா. சோமயாகம் பண்றான் ஒருத்தன். சோமயாகம் பண்ணும் பொழுது சோமலத்தை வேணும். சோமலத்தை அதாவது சோம கொடி. அந்த கொடியை எடுத்துன்னு ஊற வைக்கணும். 4ஆம் நாளோ 5ஆம் நாளோ அதை அரைக்கணும். அரைச்சா அதுல ரசம் வரும். அந்த சோமலத்தைய ரசத்தை எடுத்துட்டு தேவதைகளை கொடுத்தது மீதி இருக்கும் பாருங்க, அதை இவ சாப்பிடுவா. எஜமானன்ல இருந்து ஆரம்பிச்சு ரித்துக்குகள் எல்லாரும் சாப்பிடுவாது. 16 பேரும் அந்த எல்லாருக்கும் அதை கொடுக்கணும். இதுதான் சோமபானம் அப்படின்னு சொல்றது. இது சாராயம் இல்லை, இது ஒரு சொந்தது. இது அந்த சோமலத்தைங்கிறது இப்பெல்லாம் ரொம்ப கிடைக்கிறது இல்லைன்றார். இப்ப சோமலத்தை இப்ப கிடைக்கலையே, கிடைக்கலன்னு என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு வேதம் என்ன சொல்லி எடுத்து சோமாபாவே பூதீகம் சந்தனையாத் அப்படின்னா வாக்கியம் சொல்லியிருக்கு. சோமலத்தை கிடைக்கலன்னாக்கா பூதீகலதைன்னு ஒரு லத்தை, ஒரு கொடி, அதை எடுத்துக்கோங்கோ, அதை எடுத்து யாகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றது. அது சோமலத்தையும் கிடைக்கிறது பூதீகலத்தையும் கிடைக்கிறதுன்னு மதுராந்தகம் அவது சுவாமி கிட்ட சொல்லிருக்கார். அது போட்டோம். இப்போ ஏன் சோமலத்தை கிடைக்கலன்னாக்கா பூதீகலத்தையை எடுத்துக்கணும்னு ஏன் சொல்றது? ஏன் அவர் கொடி எடுத்துக்கிறது, கோவ கொடி எடுத்துக்கிறது? எத்தனை கொடி இருக்குது, எதையாவது ஒரு கொடி எடுத்துன்னு போக வேண்டியது தானே. அது என்னது, சோமலத்தை கிடைக்கலன்னாக்கா பூதீகலத்தையை எடுத்துக்கணும், வேற ஏதாவது எடுத்துக்கூடாது அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு சோமாவயவ சத்பாவாத் அப்படின்னு பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி.
இந்த சோமலத்தையினுடைய அவயவங்கள் அதனுடைய அம்சங்கள்லாம் பூதிகலதையில இருக்குது. பூதிகலதையில இருக்குது, மீதி லதைகள்ல இல்ல, கொடிகள்ல இல்ல. அதனாலதான் இந்த சோமலதைகள்ல என்ன அம்சங்கள்லாம் இருக்கணும் அதெல்லாம் பூதிகலதையில இருக்கிறதுனால அதை எடுத்துட்டு இருக்காது. அப்படி எடுத்துக்கிறதுனாலதான் யதார்த்த கியாதி அதுக்கு பதிலா இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றது. மாத்திரை சொல்றா பாருங்க, அந்த மாத்திரை இல்ல, ஆனா அதனுடைய இது சேம் குவாலிட்டி தான், வேற கம்பெனி அதை தரேன்றான். ஏன்? அதுல இருக்கிற அம்சம் இதுல இருக்குன்றதுனால. அந்த மாதிரி இது எல்லாம் யதார்த்த கியாதி தான் இது. அதனால அந்நிதாக்கியாதியோ அல்லது அக்கியாதியோ ரெண்டுமே விட முடியாது. அக்கியாதி அந்நிதாக்கியாதின்னா நீ இதம் ரஜனம்னு கடைசியில முடிக்கணும். அந்த அந்நிதாக்கியாதியினை ஒத்துண்டாதான் உனக்கு சரியா வரும்னுட்டு நையாயிக்கன்னு சொல்றது. ராபாகரனும் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டாமே, லாகவமா சுலபமா இதுலயே முடிச்சு போயிடுத்தேன். கிரகணம் ஸ்மரணம். இந்த கிரகணம்னா பிரத்யக்ஷத்தினால அறியப்படுவது இதம் அப்படின்னு. ரஜதம் அப்படின்றது ஸ்மரணை, ஞாபகத்தை பண்றப்படுத்தி சொல்றது. அது இந்த ரெண்டுத்தினுடைய பேத அக்கிரகணம், கிரகணத்துக்கும் ஸ்மரணத்துக்கும் பேதத்தை வேறுபாட்டை தெரிஞ்சுக்கல. நாம் அஜ்ஞானத்தினால தெரிஞ்சுக்காததுனால இது இத மாதிரி தெரிகிறது. கிழிஞ்சலை பார்த்துட்டு வெள்ளின்னு வாசம் பண்ணிக்கிறான், அதையே ஒத்துன்னு போலாம். அத சுவாமி விளக்கிற குத்திமணம் சுவாமி ஒருத்தன் என்ன பண்றான், இந்த கிழிஞ்சலை பாக்குறான், அதுக்கு சுக்தின்றா, கழிஞ்சல் சில பேர் சொல்றா, சில பேர் சிப்பி அப்படிங்கிறா, ஏதோ ஒண்ணு. அந்த முன்னாடி இருக்கு, நமக்கு முன்னாடி அத எப்படி கிரகிக்கிறான் அப்படின்னாக்கா, சுக்தின்னு அவன் கிரகிக்கல, சிப்பி அல்லது கிழிஞ்சல் அப்படின்னு அவன் கிரகிக்கல. தோஷம் என்னது அப்படின்னாக்கா, தூரத்துல இருக்கலாம் அல்லது என் கண்ணு தெரியலாம இருக்கலாம், அதனால கிரகிக்கல. ஆனா வேற ஒண்ணு கிரகிக்கலாம். அந்த கிழிஞ்சல் இருக்கே அது கொஞ்சம் வெளுப்பா இருக்கு, வெளுப்பா இருக்கிறதுனால அது பிரகாசிக்கிறது. அந்த வெளுப்பினுடைய பிரகாசத்தினால அவனுக்கு என்ன வருதுன்னா வெள்ளியினுடைய ஸ்மரணம் சொல்றது. இங்கேயும் இது ஸ்மரணம் தான் வருது, ஆனால் இது ஞாபகம் அப்படின்னு அவனுக்கு தோஷத்தினால கிரகிக்கல. ஏன்னா பிரத்யட்சமாவே நேரம் கிரகிச்சுட்டு தான் நினைச்சுட்டு இருக்கான் அவன். கண்ணால நேரையே நான் கிரகிச்சுட்டேன் இது வெள்ளின்னுட்டு. அதனால அதுல என்னன்னு சொன்னா அனவதானம், கவனக்குறைவு, தூரத்துல இருக்கிறது, கண்ணு சரியா இருக்குல்ல, அத மாதிரி கவனக்குறைவு. அதனால சாப்பல்யம் வந்துருவே, இதுவா அதுவான்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் இதம் ரஜதம் அப்படின்னு பிரத்யக்ஷம் வருது. அதனால இப்ப இங்க சுக்தியோ ரஜதமோ, அந்த சுக்தித்வம் ஸ்மிருதித்வம் இவைகள் ரெண்டுத்துக்கும் அக்கியாதிதான், கிரகிக்கல, ஞானம் இல்லை. கியாதின ஞானம், அந்த ஞானமானது ஒன்னொன்னு இன்னொன்னா தெரியற ஞானம். அந்த ஞானம் வரல. இப்போ நேர பார்க்கறதுக்கும் ஸ்மரிக்கிறதுக்கும் பேதம் இருக்கோ, அந்த ஞானம் வரல. அதனால இந்த ஞானம் ரெண்டு தான் இருக்குது. இதுதான் அக்கியாதி அப்படின்னு அவ சொல்றா. அதனால இத கொண்டே நாம சாதிச்சுள்ளாமேன்னுட்டு பிரபாகர மீமாம்சகன் சொல்றான். ஆக இப்ப என்னாச்சு, ஆரம்பத்துல இந்த விஷயம் பாருங்க, எல்லா ஞானமும் பிரமாணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்க எதிரியினுடைய மதமும் ஜெயிச்சிடும். எல்லா ஞானமும் அப்பிரமாணம் சொல்ல முடியாது, நம்ம மதமும் தோத்து போயிடும். அதனால லௌகிகால் வைதிகால் எல்லாருமே, பண்டிதாலும் சரி லௌகிகாலும் சரி, எல்லாருமே ஒரு நியமம் வச்சுட்டு இருக்கா. இது
பரமை பிரமாண ஞானம், இது பிரம ஞானம், பிராந்தி ஞானம் அப்படின்னு வச்சுருக்கா. அதுல ரெண்டு தான் இருக்கு. ஒண்ணு அந்நியதாக்கியாதிங்கிறது, இன்னொன்னு அக்கியாதிங்கிறது. இந்த அந்நியதாக்கியாதியிலையும் அக்கியாதியிலையுமே எல்லா கியாதிவாதங்களும் அடங்கி போயிடுறது. மீதி எல்லாம் இதுலதான் வரும். பருப்பது எவ்வளவு நீங்க சிரமப்பட்டு போனாலும் இதுலதான் அன்வயிக்க இது. அதனால ரெண்டு ஞானம் இருந்தாலும் ஒரு ஞானமையாகவே அதை எடுத்துக்கிறோம். இது அக்கியாதி. ரெண்டு ஞானம் இருக்கிறதுனால ஒண்ணு இன்னொன்னா தெரியுது. இந்த ஒண்ணு இன்னொன்னா தெரியுதுன்னு எப்படி நமக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்க, நமக்கு வெள்ளின்னு நினைச்சுட்டு வர்றான், போய் தொடுறான், எடுத்து பார்க்கறான், இது வெள்ளி இல்லை, இது கலிங்கல் அப்படின்னு ஒரு ஞானம் வருது. அந்த சமயத்துல நாம என்ன சொல்லுவோம், ஐயோ இது கிழிஞ்சல் தான், இத போய் வெள்ளி நினைச்சுன்னு நான் எடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு அனுபவம், பின்னாடி அனுபவம் வருது. அந்த அனுபவம் இருக்கிறதுனாலதான் அந்நியதாக்கியாதின்னு சொல்றோம் அப்படின்னு நையாயிக்கால் சொல்றார். அதுக்கு பிரபாகரன் என்ன சொல்றான், முதல்ல வந்ததுக்கு மூல காரணமே கிரகணம் ஸ்மரணம், பிரத்யக்ஷ ஞானத்துக்கும் இதன்றதுனால, ரஜதன்றதுனால ஸ்மரணம், இந்த ரெண்டு ஞானத்துக்கும் நம்ம வேறுபாடு நமக்கு வரல, அதனால வந்துருச்சு. நீ அதுக்கப்புறம் இந்த கிழிஞ்சலை தான் நான் வெள்ளியா எடுத்துட்டேன் நினைச்சுட்டு கிரகிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றது இருக்குது பாருங்க, அது பாதக ஞானம். பாதக ஞானம், இது வெள்ளி இல்ல, இது கிழிஞ்சல் தான் அப்படின்னு எடுத்துக்கிறது. அதனால இந்த மாதிரி ரெண்டு விஷயம்தான் லோகத்துல இருக்கு. இதை கொண்டுதான் இது பிரமாணம், இது அப்பிரமாணம் அப்படின்னுட்டு நியமம் சொல்லணும். அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சுருக்கமா சாதிக்கிறார். பிரமை பிரமை இந்த விபாகத்தை இந்த ஸ்லோகத்தினால சுருக்கமா சாதிக்கிறார். அதன் பேர்ல பெரிய விசாரம்லாம் வரப்போகுது. இப்ப பாருங்க ஸ்லோகத்தை. சர்வம் ஞானம் நமானம் பரமத விஜயா ந அப்பிரமாணம் ஸ்வபாதா மானமானம் வியவஸ்தா ததியம் அனுமத லௌகிகை யௌக்திகைச்ச தத்ராமானே ஸ்வபத்யம் ஸ்வரசமிதி வதந்தி அன்யதா பாணமேகே தத்சாமக்ரீவ தாத்ருக் வியவஹர்த்யமபரே லாகவாத் ஆஸ்ரயந்தி அப்படின்னு சாதிக்கிறார். சர்வம் ஞானம், லோகத்துல வர்ற ஞானங்கள் அனைத்தும், எல்லா ஞானமுமே, அதாவது அனுபவாத்மகமான ஞானம், யார் யார் அனுபவிக்கிறாளோ அத்தனை ஞானமும் மானம் ந பிரமாண ரூபமான ஞானம் எல்லாம் பிரமைதான் அப்படின்னு கிடையாது. ஏன்? பரமத விஜயா. இவ எல்லா ஞானமும் பிரமாணம் சொன்னாக்கா வர்த்தியாருடைய அனுபவாத்மகமான ஞானம் இருக்கு பாருங்க, அது கூட பிரமாணமா ஆயிடும், அதுவும் பிரமாணமா போயிடும். அதனால பரமத விஜயம் வர்த்தியாரும் ஜெயிச்சுடுவான் நம்மள. ஏன்னா நீ எல்லா ஞானமும் பிரமாணம்னு சொன்னாக்கா அவ கூட நம்மளை ஜெயிச்சிருவாளே. அதனால இது இந்த ஞானம் எல்லாம் பிரமாணம் சொல்லக்கூடாது. அப்படிதான் அப்பிரமாணம், எல்லா ஞானமும் அப்பிரமாணம் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா ஞானமும் அப்பிரமாணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா அப்பிரமாணம். ஏன் அப்படின்னா ஸ்வபாதா, தன்னுடைய மதம் கூட பாதிக்கப்பட்டுடும். எல்லா ஞானமும் அப்பிரமாணம் எல்லாம் அப்படின்னா உன்னுடைய ஞானம் கூட அப்பிரமாணம், உன் மதமும் தவறு அப்படின்னு வந்துடும். அதனால பிரத்யார் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்றது போதும் எல்லா ஞானமும் அப்பிரமாணம் சொல்லக்கூடாது. தந்த ஜெயிக்கிறதுக்கு போதும் எல்லா ஞானமும் பிரமாணம் சொல்லக்கூடாது. அதனால இது பிரமாணம்,
இது அப்பிரமாணம் அப்படின்னு விவஸ்தை என்ன பண்றது அப்படின்னா அதுக்கு அது அந்த காரணத்தினால இயம் லோகத்துல மானாமானம் வியவஸ்தா இது பிரமாணம் இது அப்பிரமாணம் அப்படின்னு வியவஸ்தையானது இருக்கு. யாரால பண்ணப்பட்டது? லௌகிகை. லோக விவகாரத்துல கெட்டிக்காரால இருக்கா பாருங்க, அவளாலையும் யௌக்திகைஸ்த யுக்தியினால பண்றவா, யுக்திவாதம் பண்றா பாருங்க, அவளாலையும் இந்த மாதிரி வியவஸ்தை பண்றா. பரீட்சைகள் அர்த்தம். யௌக்திகால்னா பரீட்சைகள் எல்லாம் சாஸ்திரியமா பரீட்சை பண்றவா, அவளால அனுமதா இது பிரமாணம் இது அப்பிரமாணம் அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. தத்திர இந்த மாதிரி வியவஸ்தை பண்ணச்ச இந்த வியவஸ்தை பண்ணது அவசியமா இருக்குது. அதுல பிரமாண விஷயத்துல வேண்டாம், அது எல்லாருக்கும் தெரியும், மனசுல தோணி இருக்குது இது பிரமாணம்னு, அதுல கேள்வியே சொல்ல வேண்டாம். ஆனா அமானேசு பிரமாணம் இல்ல, பிரமையை காட்டிலும் வேறுபட்ட பிரமம் இருக்கு பாருங்க, அதுல நையாயிக்கால் சில பேர் நடக்கும். நையாயிக்கால் பாட்டவீமாம்சகால் அவள்னா அந்யதா பானம். பானம்னா என்ன அர்த்தம்? பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். அந்யதா பிரகாசிக்கிறது. ஒரு முக்த இது கிழிஞ்சல பார்த்துட்டு வெள்ளியா பிரகாசிக்கிறது தெரியறதுக்கு நமக்கு அது அந்யதா பானம் அந்யதாக்கியாதி அப்படின்னு அர்த்தம். இது ஸ்வரசமிதி வதந்தி, சுவாரஸ்யம். இதான் சுவரசமா இருக்குது. என்ன சுவரசம்? லோக அனுபவ சகஜம். இது நம்மளே சொல்றோம். பாதிக்கப்பட்டுடுச்சோம்னாக்கா அப்ப நாம என்ன சொல்லுவோம்? இது மயா அந்நிதா கிரகிதம், என்னால தவறாக கிரகிக்கப்பட்டது, என்னால வேறாக கிரகிக்கப்பட்டது, நீங்க சொன்னதை நான் அந்நிதா தவறாக கிரகிச்சு விட்டேன் அப்படின்னு லோகத்துல இருக்கா இல்லையா வச்சனம்? அந்நியதா கிரகிதம்னா அந்நியதா பானம் அந்நியதா கியாதின்னு தான் அர்த்தம். இதுதான் எல்லாரும் விவகரிக்கிறோம். அவன் அத்தியாதியம் சொல்ற பிரபாகம்னா அதை சொல்லிதான் ஆகணும். யதார்த்த அத்தியாதியம் சொல்ற நாமளும் அப்படிதான் சொல்லி ஆகணும். அனிர்வச்சனி அத்தியாதியம் சொல்ற அத்வைதியும் அப்படிதான் சொல்லி ஆகணும். எல்லாரும் அதான் சொல்லணும். அதனால அந்நியதாக்கியாதி தான் ஸ்வரசமா இருக்குதுன்னுட்டு நையாயிக்காக அந்த மாதிரி பாட்ட மீமாம்சகால அப்படிதான் சொல்றாங்க. மாத்வாண்டா கூட அவர் சொல்ற அது அபிநவ அந்நியதாக்கியாதின்னு அவள பேர் சொல்ற, அது கொடுக்கும். அடுத்தது இது முதல் இது சுவாரஸ்ய பட்சம். அப்பரே பிரபாகர மீமாம்சகர் தது அனுயாயினஸ்ய வேதாந்தம். அவரவ அந்த பிரபாகர மீமாம்சகால் அனுசரிக்கக்கூடிய வேதாந்திகள் நாமும் தத் சாமகிரீவ நீ அந்நியதாக்கியாதிக்கு எது நீ காரணமா சொன்னையோ அந்த காரணம் அக்கியாதி. அக்கியாதின்னா அது பிரகாசிக்கிற, இதுக்கும் அதுக்கும் வேறுபாடு தெரியல. வேறுபாடு தெரியலையோ இல்லையோ, கிரகணத்துக்கும் ஸ்மரணத்துக்கும் வேறுபாடு தெரியல. அதனாலேயே தாத்ருக் வியவகிருதி, அந்த மாதிரி பிரம விவகாரம் எனக்கு அந்நிதாவா தெரிஞ்சு விட்டுட்டேன் அப்படின்றதுக்கு மூல காரணம் என்ன? வேத அக்கிரகணம். பிரத்யக்ஷமா பார்க்கிற இதம்ன்றதுக்கும் ஞாபகப்படுத்தப்படுகிற ரஜதம்ன்றதுக்கும் வேதம் கிரகிக்கப்படலை. அதனாலேயே பிரம விவகாரம் வந்துடுறதே. தாத்ருக் வியவகிருதி, அந்த தாத்ருக்கு பிரமத்தினுடைய விவகிருதி விவகாரத்தினால லாகவாசு யுக்தி லாகம். யுக்திவாதம் பண்ற சமயத்துல எது நமக்கு சுலபமா முடிகிறதோ அதுதான் ஏத்துக்கணும். 8, 10 10 காரணம் சொல்றதை காட்டணும். ஒரே காரணம் என்னது? வேத அக்கிரகம். அது போதுமே. அது நீயும் அங்கீகரிக்கணும், நானும் அங்கீகரிக்கணும். 2 பேரும் அங்கீகரிக்கக்கூடிய வேத அக்கிரகணத்தினாலேயே அக்கியாதி அப்படின்னு சொல்லிட்டேன். அதை விட்டுட்டு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ அந்நியதாக்கியாதின்னு அடுத்த ஒரு கட்டத்துக்கு போற? அடுத்த ஒரு கட்டத்துக்கு போறதை காட்டணும் முதல் கட்டத்தினாலே முடிஞ்சு போயிடுச்சு. முதல்ல இது அப்படின்னு வஸ்துவை பார்த்துட்டேன், ஆனால் அது என்ன வஸ்துன்னு தான் தெரியல.
அதை நீ ரஜதம்னு சொல்லிட்ட, அது ஸ்மரிக்கப்படுகிறது. அதனால ஸ்மரணத்துக்கும் பிரத்யட்சமா பார்த்ததுக்கும் பேதம் கிரகிக்கப்படலை. அதனாலே முடிஞ்சு போச்சு, அதுவே பொறுமை. அதனால தத்தேதோரேவு தத்தேதுவே, எந்த ஹேத்துவை கொண்டு நீ அந்நியதாக்கியாதி சொல்றியோ அந்த ஹேத்துனாலேயே எனக்கு முடிஞ்சு போச்சு. தனியா அதுக்கு அந்நியதாக்கியாதின்னு ஒண்ணு கல்பிக்கணும் நீ. அதனால மத்திய கிம்தேன, மத்தியில அது இருக்குது, அதனால தேவையில்லையே. அதனால சுவாரஸ்யம் அந்நியதா அக்கியாதோ அக்கியாதோ லாகவம் ஸ்திதம்னுட்டு சுவாமி சாதிக்கிறது நியாய பிரசித்தியில. அதுவே போர்மை, அதுவே போருன்றதுனால தனியா அந்நியதாக்கியாதின்னு ஒண்ணு சொல்ல வேண்டாம். யுக்திவாதத்துல ஒரு யுக்தி மேல வருது, அது கௌரவம். அது சொல்லாம சொன்னால் லாகம். ஆனால் அந்நியதாக்கியாதின்றது லோகத்துல சுவரதமா இருக்கு, சுவாரஸ்யம். ஆகவே இந்த ரெண்டு வாதங்கள் தான் இந்த கியாதி விசாரத்துல முக்கியமானதா இருக்கு. எவ்வளவு அழகாக தேசிகன் பிரிச்சு அவ்வளவு அழகா சாதிக்கிறார். இதுதான் திராட்சாரசம் சொல்லுவார். திராட்சாரசம், நாரிகால ரசம்னா அதை பிரிச்சு கிருத்தி முதல்ல தென்னை மட்டையை உடைச்சி அத்தை பண்ணி சாப்பிடுறதுன்றது கஷ்டம். அதே திராட்சாரசம் அப்படி இல்லையே, வாயில போட்டு லேசா பட்டுப்பட்டாலே அந்த ரசம் வந்துடும் சுலபமா. அந்த மாதிரி சுவாமி சாதிக்கிறார். சாஸ்திரிய விஷயத்தையும் இவ்வளவு கம்பீரமான விஷயத்தையும் அழகா சாதிக்கிறார் சுவாமி. அதனால இது விசேஷமானது. ஆக பிரமை பிரமை இந்த ரெண்டுத்தினுடைய விபாகம் எப்படி பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு இங்க சாதிக்கிறார் சுவாமி. ஸ்லோகத்தை பாருங்க. சர்வம் ஞானம் நமானம் பரமத விஜயா ந அப்பிரமாணம் ஸ்வபாதாத் மானமானம் வியவஸ்தா ததியம் அனுமத லௌகிகை யௌக்திகைஸ்ஸ தத்ராமானே த்வவர்த்யம் ஸ்வரசமிதி வதந்தி அன்யதா பானமேகே தத்சாமக்ரீவ தாத்ருக் வியவஹதிமபரே லாகவா ஆஸ்ரயந்தி. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத்குரு பரம்பராயே நமஹ.